நட்புகளே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தினால எல்லாரும் லாக்டவுனில் இருப்பீங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். சரி, அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்போம், இல்லை ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்துலேருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அண்ட் ஃபோன் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, அது முக்கியமாக இந்த 16GB 32GB 64GB மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ சில டிப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் கேஷ் மெமரி. அதாவது எப்படி பண்ணணும்னா, செட்டிங்ஸ் போங்க. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் ஃபோன் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளியர் கேஷ் மெமரின்ட்டு. அதை கிளியர் பண்ணிங்கனாலே மினிமம் 1 to 2 GB அட்லீஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் நம்ம பொதுவாக எப்படி ட்ரெடிஷ்னல் வே, அதாவது எல்லாருமே நம்ம டெலிட் பண்ணுறது, அப்படியே ட்ராக் பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம், அது டெலிட் ஆயிரும். இதான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணுறது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த கேஷ் மெமரி அப்புறம் என்னென்ன டேட்டாலாம் அந்த ஆப் யூஸ் ஆச்சோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் டெலிட் ஆகாது. ஸோ அது எப்படி டெலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மேனேஜ் ஆப்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னு வச்சுக்கோங்க, 100 MB to 1 GB மினிமம் யூசேஜ் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் டெலிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மேனேஜ் ஆப்ஸில் போயிட்டு பர்டிகுலர் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளியர் கேஷ் அண்ட் கிளியர் டேட்டா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த 500 to 1 GB மெமரியை நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரியா? தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வாட்ஸ்அப்பில் நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு அதில் டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கான்டாக்ட் ப்ளஸ் ஒவ்வொரு குரூப் வைஸாக அது கேட்டகரியாக இருக்கும். இந்த குரூப்பில் இவ்வளோ டேட்டா யூசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். சப்போஸ் அந்த குரூப்போட டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ இல்லைனா வீடியோஸ் இல்லைனா மியூசிக், இந்த மாதிரி இதெல்லாம் அந்த குரூப்போடது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே கிளியர் டேட்டா கொடுத்துட்டா போதும். நீங்கள் ஸ்பெஷல் இங்கே தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கான்டாக்ட்ஸுக்கும் அதே மாதிரி பண்ணலாம். பட் இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டேட்டா வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் மினிமம் 500 MB to 1 GB கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபோனில் எல்லாம் கிளீனர்னு ஒரு ஆப் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த கிளீனர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அது கேட்ச் மெமரி முதல் அன்யூஸ்டு டேட்டா மெமரி எல்லாத்தையுமே அது காமிக்கும். ஸோ இது மூலமாக மினிமம் நல்ல ஓரளவுக்கு நல்லா நீங்கள் சேவ் பண்ணலாம் மெமரியை. சரியா? ஸோ ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஸ்டோரேஜ். அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கூகுள் ஃபோட்டோஸ், அப்புறம் ட்ராப் பாக்ஸ், அப்புறம் ஒன் டிரைவ், கூகுள் டிரைவ், இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. சிலது பெய்ட் ப்ரமோஷன் கூட இருக்குது, அது உங்களுடைய தேவை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஃப்ரீ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அப் டு 15 GB நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த கூகுள் ஃபோட்டோஸை சிங்க் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தேவையோ அதெல்லாம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்க்கு சிங்க் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிட்டு கூகுள் ஃபோட்டோஸ்லேயே ஆப்ஷன் இருக்குது, கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பண்ணிங்கனாலே போதும், அந்த மூவ் பண்ணாரா பேக்கப் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோன்லேருந்து டெலிட் ஆகும். பட் அது எல்லாமே க்ளவுடில் அவைலபிளாக இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலாம், அங்கேருந்து நீங்கள் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக மினிமம் 5 GB வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை பர்டிகுலர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் டிரைவ், கூகுள் டிரைவ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம். அதில் ஃபோல்டர் நீங்களே கிரியேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸும் மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே தான். ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். நல்ல அந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே உங்களுக்கு வராது, இது எல்லாமே ட்ரை பண்ணாலே. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஸ்டில் ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் SD கார்டு.
எல்லா ஃபோன்லையுமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது. சில ஃபோனில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்ட்ஸ் போட்டு இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக் இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டு மூவ் பண்ணிட்டு சில ஆப்ஸ் கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நட்புகளே, இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை மீட் பண்ணலாம். இன்னும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், சேவ் லைஃப்ஸ். Until then, meet you, Shiva. Bye bye.